அயலார்த்தினி நாளைக்கான பிரமணம் பார்த்தீங்கன்னா பல்லவன் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ சேரன் வீட்டுக்கு வந்ததுமே பல்லவன் கணத்திலே ஓங்கி அறிகிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ நாளும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளில சுற்றிக்கிட்டு இருப்பேன், உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் இருந்துச்சு ஹோட்டலில் ரூம் போடுற அளவுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ பல்லவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு தயவு செய்து எல்லாரையும் என்ன மன்னிச்சிடுங்க, நானும் அந்த பொண்ணு உண்மையிலேயே லவ் பண்ணுறோம், எங்களுக்கு வெளில உட்காந்து பேசினா யாருக்கெல்லாம் பற்றுன்னு பயந்தது ஃப்ரெண்டோடைய ஹோட்டல் தான் தைரியமாக அந்த ரூமுக்கு போனோம், மற்றபடி நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு பல்லவன் கதறி அழுகிறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே கண்டிப்பாக நீ எந்த தப்பு பண்ணிக்க மட்டும் தெரியும், ஆனால் ஏன்டா அந்த பொண்ணு கூட இது மாதிரி கூப்பிட்டு போயின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பல்லவன் ஹோட்டல் ரூம்ல இருந்து ஜெயிலுக்கு வந்து எல்லா விஷயமே நியூஸ்ல தெரிய வருது, எல்லா இடத்துலையுமே வீடியோஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே தலகு நெஞ்சுக்கு வராங்க. பல்லவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி உன்னுடைய வீடியோஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்பவே வைரலாக இருக்குடா, ஏன்டா இது மாதிரி ஒரு தப்பு பண்ண, நம்ம காலேஜில் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பல்லவன் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி அந்த காலேஜுக்கு போவேன், இனிமேல் என்னால் அந்த காலேஜுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பல்லவனை இதுக்கப்புறம் இந்த காலேஜில் சேர்க்க மாட்டோம், எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு காலேஜ் எக்ஸாம் எழுத கூட அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு காலேஜ் சைடில் சொல்லிடுறாங்க. அடுத்த நிலா இது பிரச்சனையை சரி பண்ணுறாங்க, எக்ஸாம் கூட எழுத விட மாட்டோம் சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு பல்லவனும் இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த நிலா இதை பார்த்துட்டு அதை தடுத்து வந்து கண்டிப்பாக நீ மீண்டும் வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நிலா காலேஜுக்கும் போயிட்டு பல்லவனை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இதில் பல்லவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் அவனை வெளில விட்டாங்க, தயவு செய்து அவனை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிலா பிரின்சிபல்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிறாங்க. அடுத்து பிரின்சிபலும் இதுக்கப்புறமும் பல்லவன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் காலேஜில் வந்து சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த பொண்ணு அடுத்து நிலா காயத்ரி மீட் பண்ணி பேசுகிறாங்க. காயத்ரி எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, என்னால் வெளில தலை கட்டவே முடியல, இது மாதிரிலாம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக பேசுகிறாங்க. நான் காயத்ரியும் சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை இருந்து எப்படியாவது மீண்டும் வந்துதான் ஆகணும், அதனால ரொம்ப தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. பார்க்க பல்லவன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க. எனக்கு வெளில போகிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, யார் மொத்தமே எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக இருக்கிறாங்க. பல்லவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சேரன் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ண அனுஷ் கிட்ட நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பேசின எல்லா விஷயத்துமே தெரிய வருது. நிலா அந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி சேரன் கிட்ட கோவப்படுறாங்க. நிலா சேரன் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. எங்களுடைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், எப்படி நாங்கள் சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நாங்க சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிலா சேரன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா சேரனும் கண்டிப்பா சோழனுடைய மனைவியா ஒன்னு பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை எங்களால வச்சு பார்க்க முடியாது, நீ சோழனோட சேர்ந்து வாழ்வின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.